பருவத்துக்கு வந்த உடனே அதாவது ஒரு 14-15 வயசு பொண்ணுங்க அவங்களோட பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்கிறது ஒரு இது இது உலகத்துல எல்லா காலத்திலும் நடக்குது. பெரிய பெரிய பணக்காரர்கள் இவங்கெல்லாம் சிக்கியிருக்காங்க. என்ன காரணம்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா நீங்களும் எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா எனக்கு வச்சிருக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு விலை மாதிரி கிடைச்சா நானும் போறேன் நீங்களும் போறீங்க. இந்த மாதிரி அன்னாடங்காட்சி எப்படி போறோம்னாக்கா அப்புறம் பெரிய பணக்காரனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கவங்க வச்சுக்கிற மாதிரி ஏன் ஒரு இதா இருக்கு? அவர் செக்ஸாலஜி செக்ஸ்ல ஒரு இலக்கணமே கிடையாது. ஆனா இது தவறு இல்லைங்களா? 18 வயசு கீழே இருக்கிறது தவறு நீங்களும் நானும் சொல்லக்கூடாதுங்க. இதுல ஜட்ஜ்மெண்டே கிடையாது. ஓடி போனோம் நிறைய தடவை நம்ம கேள்வி கேட்டோம். எந்தெந்த நாடுகளுக்கோ போனாரு இப்பதான் கேட்டாங்க. அதனால இந்திய நாட்டிற்கு என்ன லாபம்? ஏறத்தாழ ஒரு பல லட்சம் கோடி ரூபாய் அவர் வெளிநாட்டு பயணத்துக்கு செலவாயிடும். அப்போ இந்த எப்ஸ்டீன் போன்ற கதைகள்லாம் வரும்போது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இதுல இன்வால்வ் இருக்குன்றாங்க. அதுல யாருன்னு சொல்ல முடியுமா? எல்லா அரசியல் தலைவர்களுக்கு அது இருக்குது. இது இன்னைக்கு லீக் ஆயிருக்கு. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாவே ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்னடா நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல, என்ன நடந்துட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது என்னடா இவங்கெல்லாம் இதில் மாற்றிருக்காங்களா அப்படின்னு மாதிரி ஒரு கேள்விக்குறிலாம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்மேன்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ், அப்புறம் பெரிய பெரிய பொலிட்டிஷியன்லாம் போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இது சைல்டு அபியூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு நாட்டோட ரகசியமான செய்தியெல்லாம் அதில் விற்கப்படுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் என்ன சார்? அதை பற்றி யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க? பருவத்துக்கு வந்த உடனே சில பெண்களை பல பெண்களை மிகப்பெரிய பெரிய ஆசாமிகள்லாம் பாலியல் தொல்லை இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கிறது தான் அடிப்படையில் வந்திருக்கிற செய்தி. அதாவது ஒரு 14-15 வயசு பொண்ணுங்க அவங்களோட பெரிய தலைவர்கள், அதிகாரிகள், கோடீஸ்வரர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்கங்கிறது ஒரு இது இருக்குது. அதுதான் அந்த தகவல். இது உலகத்தில் எல்லா காலத்திலும் நடக்கிறது. இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை, எல்லா காலத்திலுமே இருக்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தினுடைய ராஜ பரம்பரை இருக்குது. ஒரிஜினல் ராஜாவுடைய இது இன்னைக்கு அவங்க இல்லை. ஒரு கலப்பு ஒன்று வந்தது. மேரின்ற ஒரு குயின், ஒரு ராணி படகு ஓட்டிக்கிட்டு அந்த படகுக்காரனோட வச்சுக்கிட்டு குழந்தை பெக்கிறான். ஆல்ஃப்ரெட்னு பேர். அந்த படகுக்காரனுக்கு பிறந்தவனுடைய வம்சம் தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டு மன்னர் ஆட்சி இல்லை. இது பிரிட்டன்ல. ஆமாம், இங்கிலாந்து. அதனால நீங்க எந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும். அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ராஜா தன் மனைவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. அவள் குழந்தை பிரசவத்துக்கு ரெடியாக இருக்கா. கடவுள்கிட்ட வேண்டாம், என் மனைவிக்கு பிரசவ வேதனை வரக்கூடாது. அந்த பிரசவ வேதனை அவளுடைய பிள்ளையினுடைய அப்பாவுக்கு கொடுத்துரு, என் அம்மாவுக்கு அந்த வேதனை இருக்கக்கூடாதுன்னு வேண்டாம். கடவுள் ஓகேன்ட்டு போயிடுறாரு. பிரசவம் பண்ணும்போது பார்த்தா அரண்மனையில் இருக்கிற குதிரலாயத்தில் இருக்கிற குதிரை ஓட்டம் தான் வழியில் துடிக்கிறான். அவனுக்கு போகிறது. இந்த மாதிரி கதைகள் நிறையா இருக்குது. குறிப்பாக பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அதில் இன்வால்வ் இருக்குன்றாங்க. அதில் யாருன்னு சொல்ல முடியுமா சார்? அதெல்லாம் தெரிஞ்சால் அதெல்லாம் பேசணுமே. நீங்களும் உள்ள போயிடுவீங்க, நானும் உள்ள போயிடுவேன். அதெல்லாம் அந்த ஒம்பே இதில் நம்ம ஓரளவுக்கு கஸ் பண்ண முடியும். எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அது இருக்குதுங்க. இன்னைக்கு நேரத்துன்னு இல்லைங்க. நான் தான் சொல்கிறேனே, ஆதி காலத்துல இருக்கிற ஒரு விஷயந்தான். மிக நம்முடைய இந்திய அரசியல்லையே மிக பெருசாக இருந்தவங்க ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தகராறு பிடிச்ச ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தவரும், அப்போது இந்திய நாட்டில் ஒரு மிக்க பொறுப்பில் இருந்த ஒரு அரசியல்வாதியும் அண்ணன் தம்பிங்கிறது யாருக்குமே தெரியாது. 3 பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. பேரே சொல்லிடுறேன். நேருனுடைய தந்தை மோதிலால் நேருவுக்கு அவருக்கு பிறந்ததாகத்தான் சொல்லுவாங்க காஷ்மீரினுடைய முதலமைச்சராக இருந்த ஷேக் அப்துல்லா. அதே போல் நேருனுடைய இதில் அமைச்சரவையில் பெரிய அமைச்சர், முக்கிய அமைச்சராக இருந்த ரஃபி அகமது கித்வாய்ங்கிறவரும் மோதிலால் நேருவுக்கு பிறந்தவர் தாங்கிறது ஒரு புது செய்தியாக இருக்கு. இதெல்லாம் அப்போ அது போகிறதுக்கு தெரிஞ்ச விஷயம். இது மாதிரி எல்லா இதுலேயுமே இருக்குது. சில பேர் ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. இப்போ கலைஞர் எடுத்துக்கங்க. கலைஞர் தன்
கனிமொழி வந்து என்னுடைய மனைவிக்கு பிறந்தவர் தான் சொல்லி இது அக்செப்ட் பண்ணுறாரு. அதையும் கேவலப்படுத்துகிறாங்க. சொல்லவே முடியாத ஒரு இது உங்களுக்கு ஒன்று இருக்குதானு. எதுக்கு ஆப்பிரிக்கா அமெரிக்காவெல்லாம் போகிறீங்க? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன உறவு? அது யாருக்கா இன்னைக்கு வரல தெரியுமா? அவங்க அவங்க உடலை கொண்டு போய் எம்ஜிஆர் சமாதியிலேயே வச்சுருக்கீங்க. அவங்க சினிமா துறையில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பழக்கமாச்சு இந்த மாதிரி. அவங்க முதலமைச்சராக இருந்தாலும் வச்சதெல்லாம் சொல்லுறீங்க. சொல்லி இருந்தா கூட அப்போ விஎன் ஜானகி யாரு? அவங்களும் முதலமைச்சராக இருந்தாங்களே. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ஒருத்தர் வந்து முதலமைச்சரானது விஎன் ஜானகி தான், ஒரே முதல் ஆள். அவங்க இதை வந்து கண்ணமாப்பட்டல் போட்டு எரிச்சு விட்டீங்க. இந்த வேலை கொண்டு வந்து வச்சுக்க என்ன உறவு ரெண்டு பேத்துக்கும்? இது மாதிரி பல கேள்விகள் எங்கெங்கேயோ இருக்குது. இந்த கேள்விகள்லாம் இருக்குது. அந்த எப்ஸ்டீனோ என்னமோ சொல்றீங்களா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த இப்போ வந்து வச்சுக்கிட்டாங்க. சரி, அது ஏன் குழந்தைகள் 18 வயசு கீழே இருக்கவங்க வந்து வச்சுக்கிற மாதிரி ஏன் அப்படி ஒரு இதா இருக்கு இந்த இந்த காலத்துல? அதாவது நான் ஒரு செக்ஸாலஜிஸ்ட். வந்து ஒரு இலக்கணமே கிடையாது, இப்படிதான் வச்சுக்கணும். ஆனா இது தவறு இல்லைங்களா? 18 வயசு கீழே இருக்கிறது வந்து தவறு. நீங்களும் நானும் சொல்லக்கூடாதுங்க. இதில் ஜட்ஜ்மெண்டே கிடையாது. அவனுடைய ஆங்கிள் அது ரைட்டு. ரெண்டு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். ஜட்ஜ்மெண்ட்டாக நம்ம சொல்லவே கூடாது. பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள்லாம் வந்து நம்ம தவறு. ஆனா லீகலி வந்து 18 வயசு கீழே இருக்கவங்க வந்து சிறுமிகள் தானே சார் சொல்லுவாங்க? ஆமா, சிறுமிகள் தான். பருவத்துக்கு வராத பெண்களோட இது. இப்போ ஒரு பிரபல புத்தகம் ஒன்று, நாவல் வந்தது 60களில் வந்து ரொம்ப ஃபேமஸ். லொலிதான் பேர். ஒரு ரஷ்யன் விளாடிமிர் நாபகோவ்ங்கிற ஒரு ரஷ்ய எழுத்தாளர் எழுதுனது. அந்த கதையே என்ன தெரியுமா? லொலிதாங்கிற ஒரு பொண்ணு, 14 வயசு பொண்ணு, ஜஸ்ட் ஏஜுக்கு வந்திருக்குது. அந்த பொண்ணை வந்து வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க அம்மாவை அவங்க கல்யாணம் பண்ணி, அவங்க அம்மாவே அவன் நெருங்கிறதுல இந்த பொண்ணு அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சிங்கன்னா கடையில் கிடைக்கும். படிச்சிங்கன்னா அந்த பருவம் வந்த உடனே இருக்கிற அந்த பெண்களோட வச்சுக்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியை தரக்கூடியது, பெரிய வயசு வந்தவங்களை வச்சுக்கிறத விட இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு 15-20 பக்கத்துக்கு எடுத்துருப்பாங்க ஜஸ்டிஃபிகேஷன். தடை செய்யணும்லாம் சொன்னாங்க. இந்தியாவில் கொஞ்சம் முதல்ல தடை வந்தது, அப்புறம் விட்டாங்க அந்த புக்கை. அந்த அளவுக்கு அந்த மாதிரியெல்லாம் கதைகள் நிறைய வந்துருக்கு. சரி, இது நீங்கள் ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் அந்த கதையில் கூட அந்த வயசானவர் வந்து அந்த சின்ன பொண்ணு வீட்டில் இருக்கிற பொண்ணு அந்த லட்சுமியை தடவி பார்க்குறது, அதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து எல்லா காலத்திலையும் நடக்கிறது. இதை வந்து தவறு சரின்னு சொல்கிறதுக்கு நாம் இது பண்ண வைக்க. நான் வந்து செக்ஸாலஜிஸ்டுக்கு முறையில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆண்களில் 2 வகை. கிடைச்சவன் கிடைக்காதவன், இருக்கிறவன் இல்லாதவன். அதை விட இன்னும் சொல்ல முடிஞ்சவன் முடியாதவன். நான் ரொம்ப யோக்கியமாக இருக்கிறேன்னா எனக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ ராமர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏகபத்தினி விரதன்னாங்க. அது என்ன கஷ்டம்? அவன் இருந்த பூரா காடு, இன்னொரு பொம்பளையே கிடையாது. அப்புறம் அவன் யோக்கியமாக இருக்காமல் என்ன பண்ணுவான்? அதே வந்து பாருங்க, அவன் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன விளையாட்டான் பார்த்தீங்க. அவனையும் கடவுளுக்கு முடியும், இவனையும் கடவுளுக்கு முடியும். ஏகபத்தினி விரதம் அநேகபத்தினி விரதனாக இருக்கணும் உங்களுக்கு கடவுள். இதெல்லாம் வந்து எல்லா காலத்திலுமே இருக்குது. 60,000 கோபியர்கள், பாமா ருக்மிணி 2 மனைவியர்கள், அது போக ராதான்னு இன்னொருத்தனுடைய மனைவி, இவ்வளோ பேர்த்தோடு அவன் வாழ்க்கை நடத்தினா. அவனை வந்து கண்ணனை அப்படியே கூப்பிட்டு நீங்கள் கிருஷ்ணன் கோயில் கட்டுறது என்ன கோயில்? அது நீங்கள் பல்லு இருக்கவும் பக்கோடா சாப்பிட்றான் அந்த மாதிரி. அவ்வளோதான். அதாவது இப்போ நான் யோக்கியமாக ஏன் இருக்கிறேன்னா எனக்கு எந்த பொண்ணுமே கிடைக்கல. அதனால நான் வந்து தப்பு பண்ணல. கிடைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கிறதா கேள்வி. எப்போ ஒருத்தனை யோக்கியன்னு சொல்கிறான்னா, ஒரு 50 பெண்களோட இவன் இருந்து ஒருத்தரையும் தவறான முறையில் கூட பார்க்கலன்னு சொன்னாங்கன்னா, அப்போ நான் எனக்கு என்ன சந்தேகம் வரும்னா, அவனால் முடியல போல் இருக்கு. அதை நான் ரூல் அவுட் பண்ணணும். முடிஞ்சிருந்தா விட்டுருப்பானாங்கிறது தான். அவன் முடியும், அவனால் இயலும்னு தெரிஞ்சப்புறமா அவன் ஒழுங்காக இருந்தான்னா அவன் தான் ஒழுங்கா. அது மாதிரி யாரையாவது நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். சரி, இந்த அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லுவாங்க சார். அவர் வந்து இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கொலை அவர் வந்து பண்ணிட்டுறாங்க. ஆனால் கூட இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவர் பண்ணக்கூடிய ஆள் இல்லை, இது வந்து பொலிட்டிக்கலாக இவங்க ஏதோ ஒரு கேம் பிளேயிங் பண்ணி அவர் இறந்துட்டாங்கன்னு மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இதில் பெரிய பெரிய ட்ரம்ப்பு, பில்கேட்ஸு இந்த மாதிரி இவங்கெல்லாம் அடிபடுறாங்க. மைக்கேல் ஜாக்சன் முத கொண்டு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்காங்க. இது வெளியே வந்தால் கசஞ்சா வந்து ரொம்ப பெரிய சென்சேஷன் ஆயிரும், அதனால வந்து அவர் ஜெயிலே வந்து அவர் முடிச்சிட்ட மாதிரியும் சொல்கிறாங்க. இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம்
மேன் ஹூ நியூ டூ மச் அப்படிம்பா. மிக அதிகமான செய்திகள் ரகசியங்களை தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாலும் அவனை ம். அது அது நான் சொல்கிறது ஒரு படத்தோட பேர். அதே மாதிரி பிரசிடென்ட் அனலிஸ்ட்னு ஒரு படம் வந்தது. ம். அமெரிக்க ஜனாதிபதி ஏதோ ஒரு மனதளவில் பாதிக்கப்படுறாரு. அதுக்காக ஒரு மனநல மருத்துவரை கூட்டிகிட்டு போய் இது பண்ணுறாங்க. அந்த ஆள் அவர்கிட்ட பேசிட்டு வர்றாரு. என்ன பேசுனாங்க என்னங்களாம் காட்ட மாட்டாங்க. ம். அவரை வந்து அமெரிக்க ஜனாதிபதியினுடைய விரோதிகள் கடத்திக்கிட்டு போய் தொந்தரவு பண்ணுறாங்க. என்ன நீ பேசுன, ஏது பேசுன, இது மாதிரிலாம் எப்போவுமே உள்ளது. இப்போ இந்த இதில் வந்து என்னாக்கா பெரிய பெரிய பணக்காரர்கள் இவங்கெல்லாம் சிக்கியிருக்காங்கங்கிறாங்க. என்ன காரணம்? இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்தா நீங்களும் சிக்கிறீங்க, எனக்கு கல்யாணம் ஆகிருந்தா எனக்கு வச்சுருக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு விலை மாதிரி கிடச்சா நானும் போகிறேன் நீங்களும் போகிறீங்க. அப்புறம் நம்ம மாதிரி அன்னாடங்காட்சி இப்படி போகிறோம்னாக்கா அப்புறம் பெரிய பணக்காரனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவன் காசுக்கு என்ன மரியாதை? யாராலையுமே நெருங்க முடியாத ஒரு அபூர்வமான ஒரு பெண்ணை அனுபவிக்கிற அளவுக்கு அவரால் முடியும். அதுதான் அவர் நமக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம். இது அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு எல்லாமே நீங்கள் ரவுண்ட் அடித்து பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள் நிறையா இருக்குது. அது நம்ம ஊரை இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இவங்க ஏன் போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகும்போது இப்போ நம்முடைய கலாச்சாரமும் சரி, நம்முடைய தொழில் வளர்ச்சியும் சரி, நம்ம மக்களுடைய பிரச்சனைகளும் சரி எல்லாம் எடுத்திங்கன்னா சைனாவுக்கும் நமக்கும் மத்தியில் தான் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. ஆக சைனா எப்படி இவ்வளோ தூரத்துக்கு முன்னேறிச்சுங்கிறத பார்க்குறதுக்கு போனாக்கா நமக்கு அதை பயன்படுத்தி நம்ம நாட்டில் கொண்டு வர முடியும். ஆனால் எந்த அதிகாரியாவது எந்த அமைச்சராவது சைனாவுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா? அமெரிக்கா போவோம், ஆமாம், ஃப்ரான்ஸுக்கு போவோம். அவங்களாம் வளர்ந்த நாடுகள், அவங்க கலாச்சாரமே வேற. ஊர் பார்க்கறது தான், நாட்டை காப்பாற்றணுங்கிறத, நாட்டு வளர்ச்சிக்கு இல்லை. இப்போ என்னை வந்து அமெரிக்காவுக்கு பயிற்சிக்கு அனுப்பிச்சாங்க. நான் சொன்னேன் சைனா தான் நமக்கு ஈக்குவலு, மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடு, பல நோய்கள் அவங்களுக்கு நமக்கு காமனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே போனால் தான் அவன் என்ன மாடர்ன் மெத்தட்ஸ் யோகா நவீன முறைகளை பயன்படுத்தி காப்பாற்றலாங்கிறதெல்லாம் தெரிய வரும். சைனாவுக்கு அமிச்சா இருக்கும், அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன், அங்கே போனால் அவன் வச்சுக்கிற நவீன தொழில்நுட்பம்லாம் நம்ம ஊருக்கு வரதுக்கு இன்னும் 100 வருஷம் அதை கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன். அதே தான் நடந்தது. நாங்கள் போன போது பிப்பட் எடுக்க சொன்னாங்க. நாம் பார்த்த பிப்பட் வேறு, போய் வந்து உரியறதுக்கு இது பண்ணுறது. அங்கே போனால் அங்கே பிப்பட் எடுன்னாரு என்னுடைய டீச்சர். எனக்கு பிப்பட்டு எதுன்னே தெரியல. அங்கே வேற மாதிரி இருக்குது, நவீனமாக இருக்குது. அப்படி வாயெல்லாம் வைக்க வேண்டியது, அப்படி வச்சு அமுத்தனாக்கா வந்துடுது. அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வச்சுருக்கேன். அதை நான் இப்போ கற்றுக்கிட்டு வந்து நான் இங்கே அதை இன்றைக்கி வரலாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வரல. இங்கே என்ன பிரயோஜனம்? 2 வருஷம் இருந்துட்டு வந்தேன். அது மாதிரி இதெல்லாம் என்னன்னா இப்போ வெளிநாடுகளுக்கு இவங்க பயணம் போகிறதே பல சமயங்களில் வந்து நாட்டுக்காக சில விஷயங்களும் பொழுதுபோக்குக்காக பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் வர்றாங்க. இது இன்றைக்கி வந்து லீக் ஆகிருக்குது. அவ்வளோதான். என்ன காரணத்தினால நீ அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அடிபடிஞ்சு போகிறேன்னும் போது உனக்கு அவருக்கு மத்தியில் சொல்லக்கூடாத தெரியக்கூடாத பல ரகசியங்கள் இருக்கிறதா அது அர்த்தம். அப்போ வந்து இந்த எப்ஸ்டீன் போன்ற கதைகள்லாம் வரும்போது ஒருவேளை நீ இருக்கிறியோங்கிற கேள்விகள் வரத்தான் செய்யும். ஏன்னா மோடி போனோம் நிறைய தடவை நம்ம வந்து கேள்வி கேட்டிருக்கோம். எந்தெந்த நாடுகளுக்கோ போனார், கேள்விப்படாத பேரே தெரியாத நாடுகளுக்கெல்லாம் போனார். அப்போ தான் கேட்டாங்க, அதனால் இந்திய நாட்டிற்கு என்ன லாபம்? அரசியல் லாபம் இருக்குதா, தொழில் வளர்ச்சி இருக்குதா, பொருளாதார வளர்ச்சி இருக்குதா, கலாச்சார பரிமாற்றம் இருக்குதா, என்ன லாபம்? இன்றைக்கு ஒன்றும் பதில் கிடையாது. ஏறத்தாழ ஒரு பல லட்சம் கோடி ரூபாய் அவர் வெளிநாட்டு பயணத்துக்கு செலவாயிருக்கு. என்னத்துக்கு போனார், எதுக்கு போனார், என்ன பண்ணார், ஏது பண்ணார் எவனுக்குமே தெரியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் வரும்போது கண்ட மாதிரி ஆளாளுக்கு ஒரு கற்பனை ஓட்டுறாங்க. உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யா இருக்கலாம் சொல்லலாம். அந்த ஃபைல் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவர் இஸ்ரேல் பயணம் போயிருக்காரு, 2017 போயிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக வந்து சில பெனிஃபிட்ஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கு. அங்கே மோடி அவர்கள் வந்து பாட்டு பாடி ஆடிருக்காங்க மாதிரி அந்த ஃபைல்லையுமே இருக்குது சார். எது அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா 2017 அப்போ வந்து பிரதமர் மோடி வந்து இஸ்ரேல் பயணத்துக்கு போயிருக்காரு. அங்கே வந்து இஸ்ரேலில் வந்து என்னன்னா ட்ரம்ப்புக்கு ஆதரவாக, அதாவது அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக சில முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும், அங்கே வந்து மோடி அவர்கள் வந்து பாட்டு பாடி ஆடி இருக்காங்கன்னு மாதிரியும் அதில் அந்த ஃபைலில் வந்து மென்ஷன் இருக்கலாம். பாட்டு கொடுத்துருப்பாங்க, ஆடி இருப்பார். அதெல்லாம் இதெல்லாம் அந்தரங்க விஷயங்கள். அதெல்லாம் நம்ம எப்போ நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் பொதுமக்கள்னாக்கா, இதனால் நம்முடைய
நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கா, ம். அல்லது இதனால் அனாவசியமான ஒரு செலவாச்சா, இது 2 வந்தால் தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். மற்றபடி ஒரு யார் எந்த அதிகாரி போயிருந்தாலும் சரி, அமைச்சர் போயிருந்தாலும் சரி, அங்கே அவர் உல்லாசமாக ஜாலியாக இருந்தார், அவர் சொந்த செலவில் இருந்தாருன்னா அதை பற்றி நம்ம கேட்கறதுல அர்த்தம் இல்லை.